ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் அமேசானில் ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணும்போது மோர் டீடைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டரில் இருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லிஸ்டிங் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன், வேரியேஷன், ஆஃபர், அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ், இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் மோர் டீடைல் மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ மோர் டீடைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக என்னதுன்னா வெயிட்டும், அதாவது வெயிட் அண்ட் டைமென்ஷன், அந்த பாக்ஸோட லென்த் என்ன, வித் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிறதும், அந்த பாக்ஸோட வெயிட் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எம்எஃப்ஆர் இருந்தாலும் எஃப்ஏ இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எஃப்ஏல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு ப்ராடக்ட் டைமென்ஷன் கேட்டிருக்காங்க, அதாவது பேக்கேஜ் டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எம்எஃப்என்ல சேல்ஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் டைமென்ஷன் கொடுத்துருந்தா கூட போதும். ஸோ எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வந்துட்டு அந்த ப்ராடக்டோட வெயிட் அண்ட் டைமென்ஷன் வச்சு தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கொரியர் சார்ஜுன்னு இல்லை, எஃப்ஏ சார்ஜ் எல்லா சார்ஜையும் இதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒருவேளை அவங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அவங்க எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, வெயிட் கரெக்டாக இருக்கா, அப்புறம் ப்ராடக்ட் டைமென்ஷன் கரெக்டாக இருக்கா, இதை வச்சு தான் வந்து உங்கள் ரிட்டனை வந்து எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு வெயிட் அண்ட் டைமென்ஷன் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வேர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற பொருளை அப்படியே கஸ்டமருக்கு அனுப்புவாங்க. அதாவது நீங்கள் இப்போ மேலே எம்ஆர்பி லேபிளும் அப்புறம் பார்கோடும் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா, எப்படி அந்த ப்ராடக்ட் மேலே ஒட்டியிருக்கீங்களா, இல்லை அந்த ப்ராடக்டை ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு அந்த பாக்ஸ் மேலே அந்த லேபிள் ஒட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட் வந்து அப்படியே நீங்கள் எப்படி அனுப்புறீங்களோ அப்படியே கஸ்டமர் கையில் போகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கோம். ஸோ இதில் 3 பின் பிளக் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா, ஸோ பாருங்கள், இதில் பாக்ஸ் பண்ணியிருக்கு, பாக்ஸுக்குள்ளே இந்த 3 பின் இருக்குது. ஸோ இது மாதிரி அனுப்புனீங்கன்னா இதே மாதிரி கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பாக்ஸ் பண்ணாமல் எம்ஆர்பி லேபிளையும் பார்கோடையும் இது மேலே ஒட்டி அனுப்பிட்டீங்கன்னா அப்படியே கஸ்டமர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தான் எப்படி அனுப்பணுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் எப்படி அனுப்புறீங்களோ அப்படியே தான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவாங்க எஃப்ஏலேருந்து. ஸோ ரிட்டன் வரும்போது அதை வெயிட் பார்ப்பாங்க. அந்த வெயிட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா எடுத்துக்குவாங்க. ஸோ இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டைமென்ஷனையும் வெயிட்டையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நான் எப்படி போடுறான்னு காட்டுறேன். ஸோ ப்ராடக்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து செலக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்டிமீட்டரா அல்லது இன்ச்சான்னு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது 2 தான் உங்களுக்கு வரும் டேப்பில். ஸோ இன்ச் கொடுத்தா 1 இன்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் டைமென்ஷன், அதாவது நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் பேக்கிங் பாக்ஸில் வைப்பீங்க. அந்த பேக்கிங் பாக்ஸை நீங்கள் வந்து டேப் எடுத்து அளந்துக்கோங்க. அதோட டைமென்ஷன் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பேக்கிங் டைமென்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வெயிட் மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு கிலோகிராமா இல்லாட்டி கிராமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் கேஜி கொடுத்துருக்காங்க, அப்புறம் கிராம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கிராம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பொருள் வந்து 100 கிராம். ஸோ 100ன்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் கேஜின்னா கேஜி செலக்ட் பண்ணிட்டு கேஜி போட்டுக்கோங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் டைமென்ஷன் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணல, அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அடிப்பாங்க. ஸோ அதை பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்.